ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 9/10/2024. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எக்ஸாமில் நம்ம சண்டே ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம் நண்பா. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதோட சார்ட்டர் கன்சல்ட் சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் ஒருவேளை உங்களுக்கு பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை இந்த ரிசல்ட்டில் தான் எடுக்க போகிறோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை தான் பயன்படுத்த போகிறோம். சார்ட்டர் கன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான நம்பர்ஸ் இருக்குது நண்பா. இதை கழிச்சு எடுக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு டைம் பத்தாது. அதிகபட்சமாக நம்மளுக்கு 30 நிமிஷம் வீடியோ போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும். அதனால் நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு எடுத்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட்டு 2 ட்ராவை மிஸ்ஸிங் சீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ராவிலையும் நம்ம மிஸ்ஸிங் சீரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்ஸிங் SN. ஸோ மிஸ்ஸிங் SNனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் என்னென்ன வரலையோ அதை தான் நம்ம மிஸ்ஸிங் சீரியலாக பயன்படுத்த போகிறோம். இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 0 இல்லை, 1 இருக்குது, 2 இல்லை, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இல்லை, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது. ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 to 6 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கீ நம்பர்ஸாக கிடச்சிருக்கு நண்பா. மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் இதான் இந்த ட்ராவுக்கான கீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்மளுக்கு இந்த கீ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 to 6ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெட்டப்படையில் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த ரெட்டப்படை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கான செட்டாக போட்டோம்னா நம்மளுக்கு டோட்டலாக 5 செட்டு தான் கிடைக்கும். ஸோ இந்த ட்ராவுக்கான செட்டை இதை நம்ம பயன்படுத்தலான் இருக்கேன். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். G1 படி 0 to 6, 0 to 6ஓட ஒற்றைப்படையில் நம்ம 1 எடுத்துக்கலாம். அடுத்து 0 to 6 3 எடுத்துக்கலாம். 0 to 6 5 எடுத்துக்கலாம். 0 to 6 7 எடுத்துக்கலாம். 0 to 6 9 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 நம்பர்ஸை நம்ம இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக பயன்படுத்தலாம் நண்பா. அதாவது இதுதான் இந்த ட்ராவுடைய நம்மளுடைய 4D செட் நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் இது தான். ஏன்னா நம்மளுக்கு மொத்தமே 3 நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இதில் கிடச்ச ஒரு நல்ல டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3மே நம்மளுக்கு ஒற்றைப்படையில் கிடச்சிருக்கு, ரெட்டப்படையில் கிடச்சிருக்கு. அதனால் ஒற்றைப்படை வச்சு நம்ம செட்டுகளை உருவாக்கிட்டோம். ஸோ ஒற்றைப்படை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 3 5 7 9 VS. இதோட நம்ம 0 to 6 நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த ட்ராவுக்கான மெத்தடு நண்பா, இதுதான் இந்த ட்ராவுடைய மெத்தட். நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் இது தான். இதை வச்சு நம்ம ஒற்றைப்படை பயன்படுத்தி ஒரு 5 செட்டை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த 5 செட்டில் உங்களுக்கு ஸ்ட்ரைட் வர்ற மாதிரி நீங்கள் பழைய ரிசல்ட்டுகளை எடுத்து பாருங்கள். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ரைட் போட முடியும்னா அதை ஸ்ட்ரைட் போட்டு நீங்கள் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸாக பயன்படுத்தலாம். இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸ் இதுதான் நண்பா. இப்போது இந்த 5 நம்பர்ஸும் நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே ஏதேனும் நம்பர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம் நண்பா. 0 to 0 1 2 3 0 1 2 3 நம்மளுடைய நம்பர்ஸ் இல்லை. 5051 இதுவும் கிடையாது. 6978 கிடையாது. 1134 கிடையாது. 8830 கிடையாது. 2636 கிடையாது. 9732 கிடையாது. 999394 கிடையாது. 4793 கிடையாது. 9840 கிடையாது. ஸோ ஸ்பெஷலில் எதுவுமே இல்லை. கன்சலேஷன் பார்ப்போம். 1163 49 இதுவும் கிடையாது. 6579 கிடையாது. 2884 கிடையாது. 3278 கிடையாது. 6831 கிடையாது. 7539 கிடையாது. 3353 இல்லை. 4830 இல்லை. 9616 இல்லை. ஸோ நம்மளுடைய இந்த பெயர் நம்பர் இந்த ரிசல்ட்டுக்குள்ளே இல்லை நண்பா. அதனால் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள்
ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம ஃபோர்ட்டுக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் இது தான் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி புதன்கிழமை 9/10/2024 சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.